இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆபத்தை உணராமல் சுட்டெரிக்கும் வெயிலில் கடலில் குளித்த சுற்றுலாவினர், எச்சரித்து அனுப்பிய காவல்துறையினர். மிலாது நபி கொண்டாட்டம், இஸ்லாமிய பெருமக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. மீனவர்களுக்கான கட்டிடம் புதர்மண்டி கிடக்கும் அவலம், வேதனையை தெரிவித்த மீனவர்கள். மும்பை காவல்துறையினர் பேசுவதாக கூறி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியிடம் பண மோசடி, வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கோடை காலம் முடிந்த பின்பும் சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை காலம் முடிந்து கடந்த சில தினங்களாகவே இரவில் மழை பெய்து வந்தது. இந்த மழையும் தொடர்ந்து நீடிக்கவில்லை. அதற்கு மாறாக கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் 90 டிகிரிக்கும் மேல் வெயில் வாட்டி வதைத்தது. மேலும் வெயிலின் தாக்கத்தினால் வீட்டில் உள்ள முதியவர்கள், குழந்தைகள் அவதியடைந்து வந்தனர். பகல் நேரங்களில் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் வெளியில் வர முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தலைமை செயலகம் எதிரே உள்ள செயற்கை மணல் பரப்பில் சிலர் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கடலின் ஆபத்தையும் உணராமல் விளையாடியும் குளித்தும் வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஆபத்தை உணராமல் கடலில் குளிப்பவர்களை விசில் மூலம் ஒலி எழுப்பி எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். மிலாது நபியை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இஸ்லாமிய பெருமக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முகமது நபியின் பிறந்த நாள் மிலாது நபியாக கொண்டாடப்படுகின்றது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் திருக்குரானில் அருளப்பட்ட ஒவ்வொரு வசனத்திற்கும் அத்தாசியாக வாழ்ந்து காட்டி மக்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காய் விளங்கிய இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் மிலாது நபியாக உலகமெங்கும் உள்ள இஸ்லாமிய பெருமக்களால் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், மக்களை உயர்ந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்கின்ற இலட்சிய நோக்கோடு நபிகள் நாயகம் இவ்வுலகில் மக்களுக்கு புரிந்த போதனைகள் அனைத்தும் கருந்தாழம் மிக்கவை எனவும், இந்நாளில் நபிகள் நாயகம் அருளிய அருட்போதனைகளை நெஞ்சுள் நிறுத்தி இவ்வுலகை அன்பு, கருணை, சமரசம் நிறைந்ததாக உருவாக்க உறுதியேற்போம் என்றும் இனிய மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்களுக்கான கட்டிடம் பயன்பாட்டிற்கு வராமல் புதர்மண்டி கிடப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கடல் எல்லை கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் வரை 32 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இதற்கு இடைப்பட்ட பகுதிகளில் 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகு, பைபர் படகுகளில் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மீனவர்களுக்காக கடந்த 2003ஆம் ஆண்டு புதுச்சேரி தேங்காய்திட்டு பகுதியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டது. இந்த துறைமுக வளாகத்தில் மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம், இந்திய கடலோர காவல்படை, புதுச்சேரி கடலோர காவல்படை, புதுச்சேரி கடலோர காவல் நிலையம் உள்ளிட்டவை அமைந்துள்ளது. மேலும் மீனவர்களுக்கான மீன்கள் பதப்படுத்தும் கூடம், பனிக்கட்டி உற்பத்தி கூடம், வலைப்பின்னும் கூடம் உள்ளிட்டவையும் அமைந்துள்ளது. தற்பொழுது கூடுதலாக மத்திய அரசின் நிதி உதவியுடன் கூடுதலாக துறைமுக வளாகத்தில் வலைப்பின்னும் கூடம், மீனவர்கள் ஓய்வு அறைகள் உள்ளிட்டவை கட்டப்பட்டுள்ளது. ஆனால் கட்டுமான பணிகள் இன்னும் முழுமை பெறாமல் உள்ளது. இங்குள்ள மீன்கள் பதப்படுத்தும் கூடம், பனிக்கட்டி உற்பத்தி கூடம் பயன்பாட்டிற்கு வராமல் வெறும் கட்டிடங்களாகவும் காட்சி பொருளாகவும் இருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் துறைமுக வளாகம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் கருவேல மரங்கள் மற்றும் பல்வேறு செடிகள் வளர்ந்து புதர்மண்டி காட்சியளிப்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை போலீசார் பேசுவதாக ஆன்லைன் செயலி மூலமாக புதுச்சேரி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியிடம் பேசி பண மோசடி செய்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்த். இவர் நகர பகுதியான SV பட்டேல் சாலையில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருகின்றார். இந்நிலையில் இவருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அன்று வாட்ஸ்அப்பில் ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதை அவர் எடுத்து பேசிய பொழுது எதிர்முனையில் பேசிய நபர் தன்னை மும்பை காவல்துறையைச் சேர்ந்த நபர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளார். அதில் கோவிந்தனின் மெயில் ID மூலமாக யாரோ அவரது பேரில் சிம் கார்டு வாங்கி அதனை சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தி பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், இது தொடர்பாக தனது உயர் அதிகாரி கோவிந்தனிடம் ஸ்கைப் செயலி மூலமாக வீடியோ கால் வருவார்கள் என தொலைபேசியில் பேசிய நபர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து சில மணி நேரங்களில் ஸ்கைப் கால் மூலமாக காவல் நிலைய தோற்றம் கொண்ட இடத்தில் இருந்து பேசிய நபர்கள் கோவிந்தனிடம் அவரது புகைப்படம் கொண்ட ஆதாரங்களை, அவருடைய சொத்து மதிப்பு ஆகியவற்றை கேட்டுள்ளனர். அப்பொழுது அவர் அவரது ஆதார், பான் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களையும் தன்னுடைய சொத்து வங்கி வைப்பு நிதி மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்து வைத்திருப்பதையும் காண்பித்துள்ளார். இதனைத்
இதனைத் தொடர்ந்து அந்த நபர்கள் அவர் மீது வழக்கு பதிய உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதில் அதிர்ச்சியும் பயமும் அடைந்த கோவிந்த் தனக்கு டிஜிபி மற்றும் சில IPS IAS உயர் அதிகாரிகள் பழக்கம் எனவும் அவர்களிடம் பேசிவிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதனை கண்ட அந்த மர்ம நபர்கள் யாரிடமும் இது பற்றி தெரிவிக்கக்கூடாது, அப்படி தெரிவித்தால் உங்களை உடனடியாக இருக்கும் இடத்திலேயே கைது செய்து அவமானப்படும்படி செய்து விடுவதாக தெரிவித்துள்ளனர். இதனை கேட்ட கோவிந்த் தாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள வங்கி மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள பணத்தை வங்கிக் கணக்கிற்கு மாற்றி பின்னர் அதில் இருந்து அவர்கள் தரும் ஒரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் மறுநாள் அந்த பணம் அதே வங்கிக் கணக்கிற்கு வந்துவிடும் என்றும் தாமதமானால் தாங்கள் நேரடியாக உயர் அதிகாரிகளை சந்தித்து பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளனர். இதனை நம்பிய கோவிந்த் தான் வழக்கில் சிக்காமல் இருக்க தனது மியூச்சுவல் ஃபண்டில் இருந்த ரூபாய் 1,45,00,000 தனது வங்கிக் கணக்கிற்கு பரிமாற்றம் செய்து அதில் இருந்து அந்த நபர்கள் கொடுத்த வங்கிக் கணக்கிற்கு தனது பணத்தை அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் மறுநாள் காலை அவர் அந்த ஸ்கைப் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட பொழுது எந்த பதிலும் வரவில்லை. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கோவிந்த் தனது IPS மற்றும் காவல்துறை நண்பர்களிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். அவர்கள் உடனடியாக மும்பை காவல்துறையினரை தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டபொழுது அப்படி எந்தவொரு குற்றச்சாட்டும் கோவிந்தன் மீது இல்லை என உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனை அடுத்து இது தொடர்பாக கோவிந்த் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கோவிந்தனிடம் காவல்துறை என கூறி 1,45,00,000 ரூபாயை ஏமாற்றிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆடம்பர தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பெரு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி 15ஆம் தேதி இரவு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அரியாங்குப்பம் பங்குத்தந்தை அருண்தாஸ் தலைமை தாங்கினார். புதுச்சேரி பேராலய பங்குத்தந்தை ரொசாரியோ சிறப்பு திருப்பலி நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட ஆரோக்கிய அன்னை ஆடம்பர தேரில் அமர்த்தி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் பங்கு நிர்வாக குழு, தன்னார்வ குழு, அருள் சகோதரிகள், பக்த சபைகள் மற்றும் அரியாங்குப்பம் பங்கு மக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுவரை சீட் கிடைக்காத மாணவர்களுக்கு 18ஆம் தேதி 4ஆம் கட்ட கலந்தாய்வு நடக்க உள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இளநிலை மருத்துவம், இன்ஜினியரிங் அல்லாத பாடப்பிரிவுகளுக்கான 4ஆம் கட்ட கலந்தாய்விற்கு மாணவ மாணவிகள் தங்களது விருப்ப பாடங்களை செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணிக்குள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் இதில் BSc வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை, கலை அறிவியல், வணிகவியல், BSc நர்சிங், BA LLB உள்ளிட்ட படிப்புகளுக்கு மாணவ மாணவிகள் தங்களது விருப்ப பாடங்களை புதியதாக தேர்வு செய்ய வேண்டும் எனவும், மேலும் 3வது கட்ட கலந்தாய்வு முடிந்த நிலையில் காலியாக உள்ள இடங்கள் சென்டாக் இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும் என்றும், இதுவரை இடம் கிடைக்காத மாணவர்கள் மட்டுமே 4வது கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தகவல் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,880 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.